மார்னிங் ஸ்டூடெண்ட் ஜிபியில் சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம ஆல்ரெடி 2 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். ஆர் வேல்யூ வந்து ஒன்னை விட பிக்கஸ்ட்டாக இருந்தால் ஸ்மாலஸ்ட்டாக இருந்தால் பார்த்துருக்கோம். இப்போ வந்து எஸ் இன்ஃபைனட்டில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 4, ஃபைண்ட் த சம் டு இன்ஃபைனட். சம்னும் போது எஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சம் டு இன்ஃபைனட், ஸோ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். சப்டிவிஷன் 1, 2, 3 இருக்குது. நான் சப்டிவிஷன் 2 போடுறேன். 1 3 நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஸோ சப்டிவிஷன் 2 21 + 14 + 28/3 plus etc. So S infinite formula தான் யூஸ் பண்ணும். So formula S infinite equal to A by 1 minus R. So நம்ம A value R value find out பண்ணும். So as usual same தான் GP na A value first value, R value term 2 by term 1. So A value A equal to first term 21, R value term 2 by term 1. term 2 நமக்கு என்னது 14, term 1 21. ஸோ இது ரெண்டுமே 7 டேபிள் தான் வரும். 2 7s are 14, 3 7s are 21. ஸோ R equal to 2/3. ஸோ நான் ஃபார்முலா S infinite சப்ஸ்டியூட் பண்ணுறேன். S infinite equal to A value 21 by 1 minus R value 2/3. ஸோ 2/3 ஒரு ஜென்ரல் டேர்ம் ஒரு ரேஷ்னல் டேர்ம் தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கும். 21 by 1 3 is 3. ஸோ 3 minus 2/, ரெண்டுத்துக்கும் சேர்த்து இப்போ 3 சேஞ்ச் ஆகிடும். 21 by 3 minus 2, 1 biggest number symbol plus by 3. ஸோ ஒரு பை கீழே பை இருக்குது. ஸோ இதுதான் பை வேல்யூ. இந்த வேல்யூ மட்டும் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம். 21 அப்படியே தான் இருக்கும். 21 இன்ட்டு இதை மட்டும் தலைக்கீழே மாற்றுங்க. அப்போ என்ன ஆகும் 1/3 3/1 மாறும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கொண்டு போயிடுறீங்க. ஸோ டினாமினேட்டர் மட்டும் தான் தலைக்கீழே மாறும். 3/1 மாறிடுச்சு. ஸோ டினாமினேட்டரில் நமக்கு எதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரி வேல்யூ இல்லை. அப்போ நியூமரேட்டர் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். 1 3 is 3, 3 2s are 6. So S infinite is 63. So இதே மாடல் தான் சப்டிவிஷன் 1. ஸோ இது பைலாம் வராது, ஈஸியாக கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சப்டிவிஷன் 3, சப்டிவிஷன் 2 அண்ட் சப்டிவிஷன் 3 ரெண்டுமே என்ன பண்ணுங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. இதே மாடல் S infinite தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 5, the sum of rational form of the numbers 0.666. ஸோ டெசிமல் வேல்யூ ஒரே மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் 6th 9th கூட இதே மாதிரி படிச்சிருப்பீங்க. ரேஷ்னல் டேர்ம் ஆகும். டெசிமல் வேல்யூ என்ன பண்ணும் ரேஷ்னலாக மாற்றும். ஸோ அப்படி பண்ணனா என்ன பண்ணால் கிவன் வேல்யூ முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கணும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். 0.666. ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க 9th எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க 0.6 பார். ஸோ பார் கொடுத்துட்டாங்க, நம்ம அந்த வேல்யூ எக்ஸட்ரா எழுதுவோம். இதில் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன இருக்குது எக்ஸட்ரா வேல்யூஸ் கொடுத்தாங்க. ஸோ 6 என்ன ஆகுது கண்டினியூஸாக நிறைய டைம்ஸ் வருது. ஸோ எப்போவுமே என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸாக எடுத்துக்கணும். அதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ எடுத்தாச்சு. செகண்ட் ஈக்குவேஷன் எப்போவுமே என்ன இருக்குன்னா எத்தனை டேர்முக்கு பார் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு 6ன்ற ஒரே ஒரு வேல்யூ தான் கண்டினியூஸாக வருது. ஸோ அப்போ ஒரு வேல்யூ தான். அப்போ என்ன பண்ணுன்னா 10ஆல் ரெண்டு சைடு மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ மல்டிபிள் பை 10. ஸோ LHS RHS ரெண்டு சைடு என்ன பண்ண போகிறேன் 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 10 into x 10x equal to இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 10 into 0.666 எக்ஸட்ரா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே எக்ஸுக்கு மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். 10 ரெண்டு சைட்லேயே மல்டிப்ளை பண்ணும். ஸோ இங்கே 10 மல்டிப்ளை பண்ணுறேன். 10 into x 10x. ஸோ இந்த நம்பர் கூட 10 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு டெசிமல் வேல்யூ இன்டீஜர் வேல்யூவாக மாறும். 10x அப்படியே தான் இருக்குது. ஈக்குவல் டு இது மல்டிபிள். ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும் ஒரு டெசிமல் இன்டீஜராக வரும். அப்போ என்னாகும் 6.666 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் இதுதான் வச்சுக்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இருக்கிறதுல எது பிக்கஸ்ட் வேல்யூன்னு பாருங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் தான். ஏன்னா இதை ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணால் என்னாகும் மைனஸ் வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஏன் ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன்னா பிக்கஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு வந்தால் நமக்கு என்ன வரும் பாசிட்டிவ் ஆன்சர் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் LHS நான் மைனஸ் பண்ணுறேன். 10x மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் LHS வெறும் எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு RHSல பண்ண போகிறேன். RHSல இந்த பக்கம் பாருங்கள் செகண்ட் ஈக்குவேஷனில் 6.666 எக்ஸட்ரா மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷனில் RHSல பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 0.666 எக்ஸட்ரா. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா எனக்கு வேல்யூ சப்ராக்ட் பண்ண போகிறேன். 10xல 1x போயிடுச்சுன்னா 9x பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் ஈக்குவல் டு. ஸோ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணால் என்ன பண்ணணும்னா டெசிமல் வேல்யூ வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வேல்யூஸ்லேருந்து பாயிண்ட் வேல்யூ தனியாக எடுக்க போகிறேன், இன்டீஜர் வேல்யூ தனியாக எடுக்க போகிறேன். ஸோ இன்டீஜர்ன்றது 6,
ப்ளஸ் இதில் டெசிமல் வேல்யூ தானே எடுங்க 0.6666 ஆட் பண்ணி பாருங்கள் 0.6 இன்டீஜர் பார்ட்னா இங்கே தான் ஆட் பண்ணுவோம் 6 0.66 அதே தான் திருப்பி வரும். ஸோ இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் இன்டீஜர் பார்ட் அதாவது பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ தனியாக பிரிச்சுட்டேன், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க டெசிமல் வேல்யூ தனியாக பிரிச்சுட்டேன். ஸோ இதை ஆட் பண்ணாலும் சேம் இதே வேல்யூ தான் வரும். மைனஸ் எக்ஸட்ரா மைனஸ் இந்த வேல்யூ எழுதுகிறேன் 0.666. ஸோ இப்போ டெசிமல் வேல்யூ ப்ளஸில் ஒன்று இருக்குது, மைனஸில் ஒன்று இருக்குது. ஸோ டெசிமல் வேல்யூ கேன்சல் ஆகிடுச்சு, ப்ளஸும் மைனஸும். பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள் 9x = 6. எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் = 6/9. ஸோ இது ரெண்டுமே எந்த டேபிளில் வரும்னா 3 டேபிள் வரும். 2 3s are 6, 3 3s are 9. ஸோ எக்ஸ் = 2/3. கொஷினில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம கொடுத்துருக்க இந்த 0.66ன்ற டெசிமல் நம்பரை ரேஷ்னல் நம்பராக மாற்றணும். ஸோ ரேஷ்னல் நம்பரை பை வேல்யூவாக மாற்றணும். ஸோ பை வேல்யூவாக மாற்றியாச்சு. ஸோ ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க என்ன பண்ணணும், எப்போவுமே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் x = எடுத்துக்கணும் கொடுத்துருக்கிறத. அதுக்கப்புறமா என்ன பண்ணால் எத்தனை வேல்யூ நமக்கு ரிப்பீட்டட் ஆகுதுன்னு பார்க்கணும். 6 மட்டும்தான், அதாவது ஒரே ஒரு டெசிமல் தான் ரிப்பீட்டட் ஆகுது. ஸோ அப்போது 10 தான் மல்டிப்ளை பண்ணணும். சப்போஸ் 6 எனக்கு ரிப்பீட், சப்போஸ் 6 எப்படி ரிப்பீட் ஆச்சுன்னா 2 நம்பராக இருக்கும். நான் என்ன பண்ணியிருப்பேன் 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே 6 ஒரே நம்பரால் தான் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் ஒரு 0வால் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10 ஒரு 0ன்றது அந்த ஒரு 0வால் ஃபஸ்ட்டு LHS RHS ரெண்டு சைட்லையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதுதான் என்ன பண்ணுங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணுங்கள். இதில் டெசிமல் பார்ட் இன்டிஜர் பார்ட் தனித்தனியாக எடுங்க. ஸோ டெசிமல் பார்ட் ஏன் கேன்சல் பண்ணுறோன்னா நம்மளால் டெசிமல் பார்ட் இருந்தால் பை வேல்யூ கொண்டு வர முடியாது. ஸோ டெசிமல் பார்ட்டை கேன்சல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் கேன்சல் பண்ணுங்கள். எக்ஸ் வேல்யூ ரேஷ்னலில் கொண்டு வந்தாச்சு. Question number 5 subdivision 2. If the first term of an infinite GP is 8. So infinite நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா S infinite தான். ஸோ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃப் த ஃபஸ்ட் டேர்ம், இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட் டேர்ம் ஆஃப் an infinite GP is 8. அப்போ A வேல்யூ 8 and its sum to infinite is 32/3. ஸோ சம் நமக்கு என்னது S infinite. So S infinite is 32/3. Then find the common ratio. So common ratio என்னது R தான். ஸோ இதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சொல்யூஷன். ஸோ எந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு S infinite, ஏன்னா sum of infinite வந்துச்சு. ஸோ S infinite = A/1 - R தான் என்னது ஃபார்முலா. ஸோ என்னெல்லாம் நமக்கு கிவன் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துட்டாங்க. ஸோ A வேல்யூ 8. இட்ஸ் சம் டு இன்ஃபைனட், இதுதான் சம் ஆஃப் இன்ஃபைனட், இது பேர் தான். ஸோ சம் இன்ஃபைனட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ் இன்ஃபைனட் = 32/3. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த காமன் ரேஷியோ, ஆர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எஸ் இன்ஃபைனட் 32/3 = ஏ வேல்யூ 8/1 - R. ஸோ இது ரெண்டும் 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது, இது ரெண்டும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1/R இந்த பக்கம் போகும்போது மல்டிபிள் ஆகும், 3 இந்த சைடில் போகும்போது மல்டிபிள் ஆகுது. ஸோ அப்படியே கொண்டு போங்க. 32 1 டேர்ம் வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது, அதை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். 1 - R. ஸோ ப்ராக்கெட்ன்றது மல்டிபிள் = 3 அண்ட் கொண்டு போங்க. 8 × 3. ஸோ 32ன்றது 2 டேர்ம்ஸ்க்கு மல்டிபிள். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறேன். 32 × 1 32. ஸோ இது ரெண்டும் ப்ளஸ்ன்றதால் அப்படியே போட்டேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 32 × R 32R = 8 3s are 24. ஸோ எனக்கு என்ன தேவை, ஆர் வேல்யூ தான் தேவை. ஸோ -32R இங்கே இருக்கட்டும். 24 இது 32 வந்து போகும்போது என்ன ஆகும் -32. ஸோ -32R = 32 சாரி 24ல் 32 போயிடுச்சுன்னா சப்ராக்ட் பண்ணுங்கள், 8 வரும். பிக்கஸ்ட் நம்பர் சிம்பிள் மைனஸ். அப்போ என்ன ஆகும், ரெண்டு சைடுமே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 8 இந்த சைடில் தான் இருக்கும். 32 இந்த பக்கம் வரும்போது /32 கேன்சல் வரும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள். ரெண்டுமே ஆட் நம்பர்ஸ் தான். 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 4 2s are 8, 1 2 is 2, பேலன்ஸ் 1, 6 2s are 12, 1 4 is 4, 4 4s are 16. ஸோ ஆர் வேல்யூ இஸ் 1/4. ஸோ இந்த R = 1/4 என்ன பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் காமன் ரேஷியோ. ஸோ இந்த 2 ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணுங்கள் ஹோம்ஒர்க்ஸாக போடுங்க. சப்டிவிஷன் 1. ஸோ இந்த S இன்ஃபைனட்டில் 4th 1ல் சப்டிவிஷன் 1ம் சப்டிவிஷன் 3யும் ஹோம்ஒர்க்காக போடுங்க.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.